Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான டேஸ்டியான வெஜ் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க குயிக்காக போய் பார்க்கலாம். குருமா தாளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சி வச்சுருவோம். மிக்சியில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பத்த தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒச்சக்கடலை 2 ஸ்பூன், இதை பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க, ஒச்சக்கடலைன்னு சொல்லுவாங்க, 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகு 1/4 ஸ்பூன். கடைசியாக முந்திரி பருப்பு ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் தண்ணி லைட்டாக ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இது குருமா வந்து பரோட்டா, இடியாப்பம், தோசை அண்ட் சப்பாத்தி இதுக்கெலாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இப்போ நெய் சேர்த்துட்ட பிறகு ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ தக்காளி சேர்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளினா ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சின்ன தக்காளினா 2 தக்காளி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம காய் சேர்த்துற நேரம் வந்துடுச்சு. கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இது 3 மட்டும் இருந்தாலுமே இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், போதுமானது. உங்ககிட்ட காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா காய் இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி காயை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இல்லைனா அடி பிடிச்சிடும். நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா நல்லா கலரி விட்டுடலாம். இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். அரை ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், நான் 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். உங்கள் மிளகாத்தூள் ரொம்ப காரமாக இருந்ததுன்னா நீங்கள் 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள். மசாலாலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மசாலாலாம் நல்லா ஃபுல்லாக கோட் ஆகிட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட் ஆரம்பத்தில், அதை இப்போ சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 கப்லேருந்து 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தி தண்ணி சேர்த்துடக்கூடாது. ஜாஸ்தியாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் இருக்காது. ஏன்னா இந்த குருமா வந்து திக்காக தான் இருக்க போகுது, நம்ம தண்ணியாக இருக்க போகிறதில்ல குருமா. அதனால் அளவாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி உப்பு காரம் நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இந்த டைமில் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இப்போ கொத்தமல்லியை சேர்த்துட்டு குக்கர் மூடிட்டு ஒரு விசில் விட போகிறோம். காயெல்லாம் நம்ம வந்து மீடியம் சைஸில் தான் அரிஞ்சிருக்கோம். ரொம்ப பெருசாகவும் இல்லை, ரொம்ப சின்னதாகவும் இல்லை. அதனால் ஒரு விசிலில் காயெல்லாமே வெந்துடும். ஸோ ஒரு விசில் விட்டதுக்கப்புறமா நம்ம குருமா வந்து ரெடி ஆகிடும். ஒரு விசில் போனதும் நான் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளோட சிம்பிளான வெஜ் குருமா ரெடி ஆகிடுச்சு. இதை மறக்காமல் பரோட்டா, இடியாப்பம், சப்பாத்தி அண்ட் தோசைக்கு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். Thanks for watching. Happy life.